நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல. டைரக்ட்டா கேட்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? எ மெசேஜஸ் ஃப்ரம் இட்லி. அது என்ன எப்பயுமே தோசை சூஸ் பண்றது? எனக்கு என்ன குறை? நல்லா அழகா சாஃப்ட்டா பூ மாதிரி தானே இருக்கேன். ஆர்டர் சம் இட்லி டுடே அட் 50% ஆஃப். பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு சாப்பிட்லனா எங்கள் ரைட்டர் மாதிரி சொல்ல வந்த பாயிண்ட்டை மறந்துடுவீங்க. ஸோ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம். டேப் டு கெட் 50% ஆஃப். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜொமேட்டோவில் டெய்லி மெசேஜஸை பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மெசேஜை பார்க்குறப்போ உங்களை அறியாமலேயே சிரிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் அவங்க நம்மளை ரொம்ப கேர் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 25. ஸோ இதை மார்க்கெட்டிங்கில் எமோஷனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் இன் ரிலேஷன்ஷிப், காலையில் குட் மார்னிங்கில் ஆரம்பித்து நைட்டு குட் நைட் வர என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு நம்ம மேலே அக்கறையாக எடுத்து பேசுகிறவங்களோட நமக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டு க்ரியேட் ஆகும் இல்லையா? அதே டாக்டிக்ஸ் தான் இங்கேயும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் ப்ராடக்ட்டை விற்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஆடியன்ஸோட ஒரு எமோஷனல் கனெக்ஷனை நீங்கள் பில்ட் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகாமல் தே ஃபீல் ஸ்பெஷல் அபவுட் யுவர் பிராண்ட். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் பிராண்டுக்கு ஒரு லாயல் கஸ்டமராக மாறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.